திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். சொகுசு காரின் டயர் வெடித்து காரில் இருந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து எவ்வாறு நடந்தது? இந்த டயர் வெடிப்பிற்கான காரணம் என்ன? போலீசார் எந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? சொல்லுங்க. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது அத்திப்பாக்கம் கிராமம். இந்த கிராமத்தில் இன்று காலை சொகுசு காரி திருக்கோவிலூர் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்று சொல்லக்கூடியவர் தனது குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அத்திப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரினுடைய டயர் வெட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மாதவனினுடைய காரான நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கடும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய சங்கீதா, சுபா, தனலட்சுமி, ராகவேந்திரன் என 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரின் மாதவன் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு தகவலும் சென்ற மலர்பேட்டை போலீசார் வாகனத்தை மீட்டு மற்றும் போக்குவரத்து சரி செய்து வந்திருக்கிறார்கள். இந்த காரினுடைய டயர் வெடித்ததாலே இந்த விபத்தால் நிகழ்ந்திருப்பதாகவும், மேலும் இந்த விபத்தில் சிக்கி தற்போது 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 5 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து மல்லூர்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோகன், திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.